பாத்தியா? இருங்க இருங்க, ஒரு சொம்பு எடுத்து வச்சிருக்கேன். இது லட்சுமி அம்மாளுக்கு, நீங்க எடுத்துங்க. பாத்தீங்களாடி, நீ ஒரு கலெக்டர் மக, நீ ஒரு மேஜிஸ்ட்ரேட் மக, உங்க 2 பேருக்கும் சமமா இல்ல. அவளுக்கு காப்பி கொண்டாந்து இங்க கொடுக்குறான், எனக்கு கூட இல்ல. எனக்கு இந்த பாருங்கடி, நான் என்னமோ கோவிந்தா கோபாலான்னு ஒரு நூலையில விழுந்து கிடக்கு. நீங்களும் இப்படி இருந்தா முடியுமாடி? பாருங்கடி, இதை இப்படியே வச்சுங்க, இது எங்க கொண்டு போய் விடுமோ தெரியாது. இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. வாங்க போலாம். சோப்புல இவளுக்கு இங்கே காப்பி கொண்டாந்து குடிச்சிட்டியா? இந்த துரசாணி சமயக்கட்டுல போய் காப்பி குடிக்க முடியலையா? மாடிப்படி ஏறி இறங்காம இங்கேயே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா இந்த வீட்டுல உள்ளதுங்க மாதிரி நீயும் வீங்கி வெடிச்சு போயிடுவேன். ஓடு ஓடு கீழே ஓடு. பரவாயில்ல தம்பி. பரவாயில்லையா? அப்ப சரி, இன்னைக்கு பரவாயில்ல, குடிச்சுக்க. நாளையில இருந்து சமயக்கட்டுக்கு போகணும் தெரியுமா? ஓடு, இப்ப ஓடி காமி. ஓடு கிடா, நீ ஓடு. ஓடலாம். ஓஹோ, உட்காந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு தின்னுது ஐயா எல்லாரும். நம்மளும் அந்த மாதிரி ஆகி போச்சு. பார்வதி, பார்வதி. என்னங்க பார்வதி, இப்ப நீ பகவான் கிட்ட என்ன கேட்டு இருந்த அதை சொல்லு. என்னங்க அப்படி கேக்குறீங்க? பிள்ளைகள் எல்லாம் நோய் நொடி இல்லாம இருக்கணும், கீதாவுக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணும்னு தான் கேட்டல. அப்படியே நடந்து போச்சு. என்ன சொல்றீங்க? நம்ம ஃபேக்டரி முதலாளி வஜ்ரவேல் இருக்காருல்ல, அவன் மகன் லண்டன்ல இருந்து திரும்பி வந்துட்டானா. நம்ம கீதாவை பாக்கிறதுக்கு இன்னைக்கே சாயங்காலம் வரதாக டெலிபோன் பண்ணிருக்காங்க. அப்படியா? ரொம்ப நல்லதா. என்ன நிக்கிற? ஓ எங்க போற? அதுக்கு வேண்டியது டிஃபன், காஃபி, ஸ்வீட், ஹாட் எல்லாம் மடமடம் நடக்கட்டும். பாருங்களா? ஏய் ரங்கா, சாவு. லட்சுமி, லட்சுமி வாங்கக்கா. என்னக்கா என்ன பாக்குறீங்க? இன்னைக்கு கீதாவை பெண் பார்க்க வர்றாங்களா? வர்றவங்க 2 நாள் தங்க வேண்டி இருந்தா இந்த அரியத்தான் காலி பண்ணி தரணும். வெளியூர்ல இருந்தா வர்றாங்க, எங்க இருந்து வந்தா என்ன? அவங்க மாட்டேனாலும் 2 நாளைக்கு தங்கிட்டு போங்கன்னு சொல்றதானே நமக்கு கௌரவம். அப்ப லட்சுமி எங்க போயிருப்பா? ஏன் அவ வீட்டுக்காரர் இருக்கிறதும் வரா இல்ல லட்சுமி? சரி அக்கா, நான் எங்க இருந்தா என்ன? இந்தாமா போயிட்டோம். சொந்த உடனே போயிடுச்சு. என்ன இதெல்லாம் எங்க கொண்டுட்டு வந்து வச்சுட்டு இருக்க? அப்படியா? ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? தெரியலையா? பைத்தியம் பைத்தியம். அந்த இடத்துலதான் மூளைக்கு வேலை கொடுக்கணும். நாம 2 பேரும் புதுசா கல்யாணமானவங்கல்ல, எல்லாத்துக்கும் முன்னாடி பேசிக்கிறதுக்கு வெக்கப்படுவோம். யாரும் வராத இடமா பார்த்து கொடுத்துட்டா அவங்க இஷ்டப்படி பேசிக்கிட்டு இருக்கட்டும் தான் இங்க அனுப்பிட்டாங்க. புரியல? சரி சரி, நீ ஓடி போய் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. இன்னைக்கு பம்பா மாதிரி நீ வேலை செய்யணும், அப்பதான் உன்னை எனக்கு பிடிக்கும். என்னங்க இது பலகாரம் எல்லாம் வச்சது வச்சபடியே இருக்கு? நல்லா சொன்னீங்க போங்க. உங்களுக்கு பயந்துகிட்டு நான் சாப்பிடலாம், என் வயறு இடம் கொடுக்க வேண்டாமோ? அதுல வந்து பாருங்க, ராபகூர்வாள் உங்களுடைய 60வது கல்யாணத்துக்கு நான் வந்திருந்தேன் பாருங்க. அப்பவே எனக்கு கீதாவை பிடிச்சு போச்சு. அதான் அப்பவே சொன்னீங்களே. ஆனா மாப்பிள்ளை அபிப்பிராயம் எப்படி? என் பையனுக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன். அது எப்படிங்க? எப்படின்னு கேட்டா, நம்ம பையனுக்கு ஏதாவது ஒரு சமாச்சாரம் பிடிக்கலன்னு சொன்னா, அப்பா மணி என்ன ஆச்சுன்னு லேசா ஆரம்பிப்பான். அப்படி ஒரு திக்கு வச்சிருக்கீங்களா? ஆமாங்க. இங்க வந்து இது வரையிலும் அவன் ஒண்ணுமே பேசாததுனால அவனுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன். நல்லா இருக்கு மாப்பிள்ள. மாப்பிள்ள உடம்பெல்லாம் எல்லாம் தினம் தண்டால் கிண்டால் எடுப்பாரு போல இருக்கு. நம்ம குட்டிக்கு பயமான தேடலடா, கீதாவுக்கு மாப்பிள்ளைய தேடுறோம். இருந்தா என்ன, நம்ம பொண்ணை கொண்டுட்டு போய் ஒரு சோழிக்கா கொடுக்கறது. மாப்பிள்ள ஹலோ, ஏ இருக்காங்க, கூப்பிடுறேன். அப்பா போன் வந்துருக்குது, மேனேஜர் உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ, ஆமா, என்ன விஷயம்? சாக்கெல்லாம் வாங்கி போடுங்களா? தேவையா இருந்தா வாங்க வேண்டியது தானே. வந்தா 15 லட்சம், போனா 10 லட்சம். சும்மா வாங்கி போடுங்க, இதுக்கெல்லாம் என்ன கேட்கணும்? ஆமா, மன்னிக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். முகூர்த்தத்தை பார்த்து சொல்லி அனுப்புறேன். அப்புறம் அவசரமா இருங்க இருங்க, உட்காருங்க 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 சொல்றேன். எக்கச்சக்கமா சமைச்சு கிடக்கு, நீங்க இப்படி போயிட்டீங்கன்னா அதெல்லாம் யார் தின்றது?
மருமக வீட்டுக்கு வந்து அவகையாலேயே சமைச்சு அவகையாலேயே பருமாறி சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கும். மாமா கேள்வி பண்ண நானு மாப்பிள்ள எப்படி எப்படி என்ன சமாச்சாரம்? ஒரு முக்கியமான சமாச்சாரம். நம்ம லட்சுமியோட தாயார் இல்ல, நம்ம மாமியாரு அவங்களுக்கு திடீர்னு உடல்நிலை மோசமா இருக்குன்னு ஆளு வந்திருக்கு. இவ்வளவுதானா? என்னது? அது சரி, நீ உடனே லட்சுமி அழைச்சுக்கிட்டு போய் அங்க வேணுங்கிறத கவனி. நானும் உங்க மாமாவும் அப்புறம் வரோம். ஐயோ, இந்த கிழவி நேரம் காலத்தையா மண்டை போட்டு வைக்க போல இப்படி எல்லாம் பேசுறேன். குமரி பாரு. சரி சரி, நீ சீக்கிரம் புறப்படு. நல்லது. யாரு பார்வதி இன்னுமா எழுதிட்டு இருக்க? இத பாரு, 60 வயசுக்கு அப்புறம் லட்சுமி உடம்பா உயிரோடு இருக்குன்னு விரும்புறியா? அப்படி இல்லைங்க, அவங்க வயசான காலத்துல கொஞ்ச நாளைக்கு இங்க கொண்டு வந்து வச்சுக்கலாமா நினைச்சு அதே. லட்சுமி வந்தாச்சு, நீங்க எழுதிட்டு இருந்தா அதுக்கு யாரு ஆதரவு சொல்றது? எங்க அம்மா திடீர்னு கண்ணை மூடிட்டாங்க. நான் இனிமே யார அம்மான்னு கூப்பிடுறேன்? இதையே 1000 டைம் சொல்லிட்டான். உங்க அம்மா செத்து போனா என்ன, எங்க அத்தை தான் இருக்காங்களே, நீ அவங்க அம்மான்னு கூப்பிடுன்னு நான் படிச்சு படிச்சு சொல்லியாச்சு. 1000 டைம் சொல்றான். கண்ட்ரி ப்ரூட் அடிச்சு. இத பாருங்க லட்சுமி, உன் வீட்டுக்காரன் சொன்னது போல உனக்குதான் அப்பா அம்மா நாங்க இருக்கிறோம். நீ ஏம்மா கவலைப்படு? அப்பா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போன் வந்துருக்குது. மாப்பிள்ளை வீட்டுல இருந்தா அப்ப முகூர்த்த நிச்சயம் பண்ணிருப்பாங்க. ஹலோ, ஆமா, நான் தான் சந்திரசேகரன் பேசுறேன். வணக்கம் வணக்கம். வர 7ஆம் தேதிங்களா? ஒண்ணுமில்ல, அது வர 7ஆம் தேதி முகூர்த்த நிச்சயம் பண்ணிட்டாங்களா? லட்சுமி சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க. லட்சுமி சொல்லுங்க. நல்லா இருக்குமா? லட்சுமி உங்க அம்மா இப்பதான் இறந்துட்டாங்க. என்ன கிழவி எப்ப வேணாலும் இறந்து போவாங்க. அதுக்காக நல்ல காரியத்தை தள்ளிப்பட முடியுமா? 7ஆம் தேதி என்ன லட்சுமி என்ன சொல்ற நீ? வச்சுக்க சொல்லு. சரிங்க, எனக்கு ஒண்ணும் ஆட்சேபம் இல்ல. 7ஆம் தேதி வச்சுங்க. ஆமா ஆமா, எங்களுக்கு ஒண்ணும் ஆட்சேபம் இல்ல. 7ஆம் தேதி முகூர்த்தம். ஐ அம் ரங்கன் டாக். நான் மாமா கிட்ட சொல்லிடுறேன். டோன்ட் வரி. எஸ் 7ஆம் தேதி. ஏப்பா, இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை நிச்சயம் பண்றீங்களே, நடக்க வேண்டிய காரியம் எவ்வளவு இருக்குது? என்னமோ இவங்க 2 பேரும் தான் நல்ல காரியம் செய்ய போறாப்ல. பேசாம இருக்கடா, எல்லாம் கஷ்டமாச்சேன்னு சொன்னேன். என்ன காசை விட்டு இருந்தா தானே நடந்துட்டு போகுது. ஆமா. டேய், நீங்க 2 பேரும் இந்த நிமிஷத்துல இருந்து கல்யாண விஷயம் எல்லாம் கவனிங்க. இத பாரு, இந்த ஊர்ல சுமார் 10 இடத்துல சாப்பாடு நடத்தணும். ஏழைக்கு. ஆமா, ஏழைக்கு. ஆமாண்டா, நாதசுரம், பேண்டு, பாட்டு கச்சேரி, டான்ஸ் என்னென்ன உண்டோ அத்தனையும். ஊர்வலம், வான வேடிக்கை, அது இருக்குது. இன்னும் எவ்வளவு செலவானாலும் சரி. டோன்ட் வரி. அப்பா, மாப்பிள்ளை ஊர்வலத்துக்கு புதுசா ஒரு கெடிலா கார் வாங்கிட்டா போச்சு. ஷேர் மார்க்கெட் டவுன், நஷ்டம் 20,50,000. எனக்கு போதுங்க, நீங்க தைரியமா இருக்கு. உங்களால சம்பாதிக்க முடியாதா? என்ன முடியாது பார்வதி, முடியாது. நம்ம வீடு வாசல் நிலவரம் எல்லாத்தையும் வித்தா கூட இந்த நஷ்டத்தை சரி கட்ட முடியாது பார்வதி, சரி கட்ட முடியாது. வரைக்கும் கொடி கட்டி பாருங்க ராபகதூரே இன்னைக்கு டபரா தூக்குற நாளைக்கு வந்துட்டாராம். இன்னும் என்னையா, வியாபாரம் தான் லாபம் நஷ்டம் 2 தான் வரும். அதை நினைக்காம தொட்டதெல்லாம் பொண்ணாகுதா குருட்டு நம்பிக்கையில எல்லா பேங்க்லையும் ஓவரா கடன் வாங்கி கட்டினாரு. இருந்ததும் போய் ஏராளமான கடனை வந்து சேர்ந்து போச்சு. எதுக்கு ஒரு நிதானம் வேண்டாம்? ஹலோ, ஆமா, நான் தான் சந்திரசேகரன் பேசுறேன். மிஸ்டர் சந்திரசேகரன், கல்யாணம். ஓ, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. மன்னிச்சுக்கணும், உங்க பொண்ணை நம்ம பையனுக்கு பிடிக்கல. ஒண்ணு பிடிக்கலையா? ஹலோ ஹலோ ஹலோ, என்னப்பா? ஒண்ணும் இல்லம்மா. ஏன்பா மறைக்கிறீங்க? கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டாங்க, அப்படிதானே? என்னம்மா, அவங்க சொன்னா மட்டும் என்ன, நின்னா போயிட போகுது. எப்படியாவது எதை செய்தாலும். வேண்டாப்பா, வேண்டாம். என்ன பெண் பார்க்க வந்த தினத்தில் லட்சுமியின் தாயார் கண்ண முடித்தாங்க. எனக்கு முகூர்த்த நிச்சயமான தேதியில செல்வ கடலிலே மிதந்துகிட்டு இருந்த நம்ம குடும்பம் வத்தி போச்சு. இன்னும் கல்யாணம் வேற நடந்து அதை நினைக்கவே பயமா இருக்கு. அப்பா, இனி எனக்கு கல்யாணமும் வேண்டாம், அந்த எண்ணமும் உங்களுக்கு வேண்டாம். கீதா, நீ என்ன பச்சை குழந்தையா?
வயசுக்கு வந்த பொண்ணு இல்ல, படிச்ச பொண்ணு இல்ல. என்ன பெரிய படிச்ச பொண்ணு? இடி விழுந்த மாதிரி மாமா இருக்கிறாரு. நாங்க இருக்கப்பா, நீங்க இருக்கு, கவலைப்படாதீங்கன்னு சொல்றதுக்கு அந்த தடி பயல்களுக்கு தைரியம் இல்லாம அவங்க வேற நின்றுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீ வேற மாமா மனசை புட்படுத்துற. இப்ப உள்ள நிலைமையில அப்படிதான் மாமா சொல்லணும். என்னது? ஆமா, நம்ம குடும்பத்துக்கு இந்த கஷ்டம் வந்த பிறகு நமக்கெல்லாம் தெரியாம அப்பா எவ்வளவு பொருள்களை வித்துட்டாரு தெரியுமா? காரை கூட விற்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில அவங்களால எனக்கு எப்படி கல்யாணம் செய்ய முடியும்? அதனால இப்படி எடுத்தெறிஞ்சு பேசலாமா? நீங்க பார்த்து ஒரு ஏழைக்கு கொடுத்தாலும் சந்தோஷமா சம்மதிக்க போறேன்னு இல்ல நீ சொல்லணும். பாருமா கீதா கண்ணு, நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் பயப்படாதுமா. நான் உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறேமா. பாரு மாமா பச்சை பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்காரு. போமா, போய் காலில் விழுந்து நான் பேசுறதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு மன்னிப்பு கேள்வி. போமா எல்லாரும் பேசிட்டு மாமா. மாமா நீ அழாது, நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன். அப்பா மன்னிச்சிடுங்கப்பா. எந்திரமா, அழாதடா. நீ என்ன மன்னிப்பு கேட்கிற நிலைமையில நான் இப்ப இல்லம்மா. ஐயா என்ன மாமா நீங்க வேற அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. மன்னிச்சுக்கோங்கப்பா, நப்பா சரிதான் மன்னிச்சுட்டமான்னு போக வேண்டியது தானே. அந்த அந்த மாப்பிள்ள போனா அப்புறம் குரங்கு மாதிரி இருந்தாங்க. 1000 நல்ல மாப்பிள்ள நான் கூட்டிட்டு வர, கவலைப்படாதீங்க. நீங்க என்ன மிரட்டுற? யாரு சமாதானம் சொல்றது மாமாவுக்கு? எல்லாம் சரியா போச்சு. இப்போ சுற்றிக்க நீ அதாவது என்னங்க, நம்ம கார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காராச்சு, நீங்களே வாங்கிடுங்க. சரிதான் போ. இவ்வளவு பெரிய காரை வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்குது, பப்ளிசிட்டி பண்ண நினைக்கிறியா? பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிய போகுது, பேசாம இரு. ஒரு மாஜிஸ்ட்ரேட் மகளை நம்ம பணத்தை கொடுத்து வாங்கினாலும் அதை எல்லாரும் தான் உபயோகப்படுத்துவாங்க. அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? நீ சும்மா இரு, எவனாவது வாங்கிட்டு போறான். அப்பா கொஞ்சம் இப்படி வாங்க. ஏப்பா இந்த காரை வித்துத்தான் ஆகணுமா? இதை விட பசி எடுத்தா சாப்பிட்டு தான் தீர்ணுமான்னு கேட்டிருந்தா கூட நான் ஆச்சரியப்பட்டு இருக்கேன். என்னப்பா நீங்க? நாளைக்கு நாங்க பஸ்லயும் டாக்ஸிலையும் போனா அப்புறம் எங்க கௌரவம் என்ன ஆகுறது? கௌரவம்? இதப்பா கௌரவம்? தகப்பனார் சம்பாதிச்சு வாங்கின கார்ல நீங்க ஏறி சுத்துறது கௌரவம் இல்லப்பா. நீங்களா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு காரை வாங்கி அதுல உங்க தகப்பனை உட்கார வச்சு ஊர்வலம் வந்தீங்களானா அது உங்களுக்கும் கௌரவம், உங்களை பெற்ற தகப்பனுக்கும் கௌரவம். சரியா இருக்குங்களா? அப்போ வாங்க. உனக்கு அவ்வளவு வாய்ப்பு கொடுப்பா. என்னங்க உங்களை தானே இப்படி வாங்க. என்ன கமலா, என்ன இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? என்ன விஷயம் சொல்லு. நான் சொல்றேன் தம்பி, பவுடர் டப்பா எடுத்துட்டு வர சொல்லி சொன்னாங்க. பெரிய ஐயாவுக்கு காபி கொடுத்துட்டு எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். இவ்வளவுதான். அட பாவி, நீ அப்படியா சொன்ன? வேற எப்படி சொன்ன? முடியாது, நான் பெரிய ஐயா காபி குடுத்துட்டு தான் வருவேன், நீங்க என்ன வேணும்னாலும் செய்யுங்கன்னு சொன்னியா இல்லையா? சொன்னது உண்மைதான். ஆனா இந்த மாதிரி அகம்பாவம் பிடிச்ச முறையில சொல்ல வேணாம். பாத்தீங்களா? இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என் நிலைமை மாறினதுதான். அப்பா கூப்பிட்டு பாரு என்று பயம் இருந்தா அவன் உன்னை அடிப்பானா? அப்படி பயம் இல்லாதவனை கூப்பிட்டு நான் கேட்கறதுல என்ன பயன்? இப்படி எல்லாமே தலைகீழ நடந்துகிட்டு இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன எஜமா? முடிவு என்னப்பா? உன் மானத்தையும் மரியாதையும் காப்பாத்துக்க நீ என்ன செய்யணும்? அது நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் போறத பத்தி கவலையாது. இந்த வயசான காலத்துல உங்களுக்கு தேவையானதை புரிஞ்சு செய்ய நான் ஒருத்தன். தேவையானதா? எனக்கு தேவையில்லாதன்னு என்ன வரப்போகுது? நான் என்ன நம்பிக்க வேண்டியது இருக்கும்? எவ்வளப்படாதப்பா. அவர் என்ன சொல்றது தம்பி? பரிசுல பணம் இருந்த வரைக்கும் இருந்துச்சு, பரிசும் காலியாச்சு, மதிப்பும் போச்சு. நீ ஒண்ணு, பணம் இருந்தாலும் இல்லாட்டி போனாலும் எங்க மாமா என்னைக்குமே மாமா தான். நீ அடிக்கடி வந்து என்ன பார்த்துட்டு போ, நான் அந்த பசங்களை பேசிக்கிறேன், கவலைப்படாத நீ. என்ன
ஏண்டா சோமு அடிச்ச நீ? அவன் திமிர ஒடுக்க, அவனுக்கு கொண்டு திமிரு இல்லடா. அவனை பம்புக்கு தாங்க பாரு, அவங்களுக்கு தான் ரொம்ப திமிரு. வார்த்தைய அளந்து பேசுங்க. என்னம்மா வேலைக்காரனுக்காக பறிஞ்சுக்கிட்டு சிபாரிசு செய்ய வந்துட்டீங்களா? ஒரு வேலைக்காரனுக்கு வேலைக்காரன் தானே சிபாரிசு பண்ணுவா. வாங்கம்மா ராஜம்மா, நீங்களும் இதுல கலந்துருக்கீங்களா? அதுதானே பார்த்தேன். எருமை இறங்காம குட்ட குழம்பாது. எங்க மாமா என்ன நீ அடிக்கடி அனாவசியமா கலாட்டா பண்ணிட்டு இருக்க? சின்ன பேர போட போய் விளையாடு போட. அம்மா எங்க மாமாவுக்கு நீ மருமக, கொஞ்சம் அடங்கி உடங்கிதான் நடந்துக்கணும். அது நீங்க சொல்ல வேண்டியது இல்ல. என்னது நான் சொல்லாம உங்ககிட்ட இவ்வளவு தைரியமா இந்த வீட்டுல எந்த பையன் சொல்லுவான்னு கேக்குறேன். எங்க மாமா நீ ரொம்ப ஓவரா போற. நிறுத்தா முட்டாள், இதாண்டா பஞ்சாதி பேச்ச கட்டிக்கிட்டு ரொம்ப ஓவரா போய் 20 வருஷமா வேலை செஞ்ச ஒரு வேலைக்காரனா அனாவசியமா வீட்டை விட்டு விரட்டி விட்ட நீ. அவன் போயிட்டதுல ஒண்ணும் குடிமொழி போயிடல. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஆமாம்மா ராஜாத்திகளா, உங்களுக்கு என்ன வீட்டுல அந்த கிழவன் தான் ஒருத்தன் ஆடி ஓடி அந்த பெரிய கிழவனுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்ப அவரையும் அழைச்சு விட்டுக்கல, எல்லாரும் நிம்மதியா இருங்க. இந்தாங்க மார்க்கெட்டையே பழச்சிட்டு வந்திருக்கேன். நல்லா புழுங்க. மோசம் உன்னை எந்த புடிச்சுக்கிட்டு இருக்க போடா. அதெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காதீங்க. அப்புறம் பொல்லாதவனா இருப்பான் நான். எங்க வேண்டாம், நம்ம வேலை உண்டு நாம உண்டுன்னு இருந்துட்டு போகாம அனாவசியமா பிரத்தியார் விஷயத்துல எல்லாம் தலையிட்டு ஏன் கெட்ட பேர் எடுக்கிறீங்க? என்ன சொன்னீங்க? தியாகுபையும் ராஜமாளியும் பிரத்தியாரு நான் சொன்னேன். என்ன தைரியம் உனக்கு? நாங்க இன்னைக்கு சண்டை போட்டுக்குவோம், நாளைக்கு சேர்ந்துக்குவோம். சரதா நீ பிரத்தியார் வீட்டுல இருந்து வந்தவள்ள, அதனாலதான் எல்லாத்தையும் பிரத்தியாருங்கிற. இந்த பாரு, இப்ப பேசுற மாதிரி யாரையாவது இந்த வீட்டுல மறுபடியும் பிரத்தியாரு பிரிச்சு பேசுனேன், அப்ப உன்னை எனக்கு பிடிக்காது. ஜாக்கிரதை, தெரியுமில்ல? நீ இந்த வேலை செய்யற செஞ்சா என்ன? வேலைக்காரங்க செய்ய வேண்டிய வேலைடா. ஆமா ஆமா, 23 வருஷமா வேலை செஞ்ச வேலைக்காரனை தான் திடீர்னு போக சொல்லிட்டீங்க. அத போல அவ்வளவு நாள் அனுபவிச்ச சுகத்தை போகணும்னு சொன்னா போயிடுமா? என்னடா இது உன்னோட பெரிய தொல்லையா இருக்க? என்ன தொல்லை? என்னடா நீ கமலாவை என்னமோ சொன்னியா, அதுக்காக கோவிச்சுக்கிட்டு நீ வந்து மன்னிப்பு கேட்டடா சாப்பிடுவேன்னு உட்கார்ந்துருக்கான். இன்னும் சாப்பிடலையா? பல பல பட்னியா இருக்கட்டும், சாப்பிடாம இருந்தாதான் புத்தி வரும். போது நிறுத்துடா, போய் மன்னிப்பு கேட்டுட்டு வா. எதுக்கா நான் மன்னிப்பு கேட்கணும்? நான் என்ன தப்பு பண்ண? நியாயத்தை தான் சொன்னேன். பாத்தீங்களா பேசுறதா? பொறுத்தவரை இவனும் கரெக்ட். என்ன கரெக்ட்? என்னடா வம்பு? போய் மன்னிப்பு கேட்டீங்கடா, என்னடா குறைஞ்சு போச்சு? எனக்கு ஒண்ணு குறைஞ்சு போல மாமா. இப்ப நான் போய் மன்னிப்பு கேட்க சரி சரி, உங்க 2 பேருக்காக வேணா நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன். யாரங்க எல்லாரும் எங்க போறீங்க? வாங்க, தயவு செஞ்சு வாங்க. என்னமோ நான் மன்னிப்பு கேட்டாதான் சாப்பிடுவேன்னு சொன்னீங்களாமே, மன்னிச்சுக்கணுமா? நான் செஞ்சதெல்லாம் சாப்பிடு. போதுமா? போய் சாப்பிடுங்க. போதுமா இல்ல காலகரை பிடிச்சி மன்னிப்பு கேட்கணுமா? கேட்ட வரலும் போதும் போ. நானா ஒண்ணு கேட்கலமா, மாமா கேட்க சொன்னாரு, அதனால நான் வந்து மன்னிப்பு கேட்டேன். இல்லாட்டி போனா நான் ஏன் கேட்கிறேன்? நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். போக மாட்டேன். என்னது? ஆஹா, குளுக்கோஸ் டாக் பிஸ்கோட். இதான் சாப்பிடாதுக்கு அர்த்தமா? மாமா நாய்க்கு வாங்கி வச்சிருந்த பிஸ்கோட் எல்லாம் தோப்பா எல்லாம் தின்னு. மாமா உனக்கு ஏன் இந்த வேலை? என்ன வேலை? மத்தவங்களை கண்டிக்கிற வேலைதான். உன்னால வர வர இந்த வீட்டுல சண்டை தான் அதிகமாயிட்டு வருது. மத்தவங்க விஷயத்துல நீ ஏன் தலையிடணும்? என்னடா இது ஒரே அதிசயமா இருக்குது. நம்ம ஆளு புட்டாங்க கேட்டா நீ புட்டாங்க கேட்கிற. என்ன சமாச்சாரம்? நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே? நீ சொல்றது என்னமோ சரிதான். ஆனா அப்பாட்ட இப்ப பணம் இல்லாதனால அண்ணா அன்னைக்கு குணமே மாறிட்டு வருது. இப்ப கூட ஏதோ டான்ஸுக்கு போனோம்னு அப்பாவை பணம் கேட்டாங்க. அப்பா இல்லேன்னு சொல்லிட்டாரு. அதுக்காக எல்லாம் உம்முன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்குதுங்க. அதுக்காக ஏன் எல்லாம் உம்முன்னு உட்கார்ந்துட்டு இருப்பானே? சிரிக்க வேண்டிய நேரத்துல சிரிக்கணும், ஆட வேண்டிய நேரத்துல ஆடணும், பாட வேண்டிய நேரத்துல பாடணும், மூணு இருக்க வேண்டிய நேரத்துல மூணு இருக்கணும். எப்ப பார்த்தாலும் மூணு இருந்தா என்ன? கீதா கண்ணு, டேய் நமக்கு ஒரு ஐடியாடா, ஃபர்ஸ்ட் ஐடியா சொல்லவா? நம்ம வீட்லயே டான்ஸ் ஆடினா என்ன? என்ன 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 குத்துலாம் பாரு. எவ்வளவு பணம் செலவு பண்ணி உனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தமே, எதுக்காக? உன் வீட்டுல போய் உன் ஆம்பளை டான்ஸ் நாம முன்னாள் ஆடு, நீ எல்லாம் ஆடட்டும், அவங்க எல்லாம் பாடட்டும், நான் எல்லாம் தபலா ஆடிக்கிட்டோம். ஐயோ நீ வராத. நீ வந்தா அவங்க எல்லாம் பாடவே மாட்டாங்க. சரி நான் வரல, நான் எங்கேயாவது ஒரு மூலையில இருந்து அடிக்கிறேன், நீ ஆடு, அவங்கள பாட சொல்லு. ஓ அந்த கலெக்டர் மூலம் பாட மட்டும் சொல்ல, ஆட சொல்லாதே. கட்டடம் போவோம் இல்ல, பழம் கட்டணும் தபலா. நஷ்டமா? இப்படி எல்லா இடத்துலயும் லைட் எரிய விட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்காங்களே, மாசம் எலக்ட்ரிக் பில் என்ன வருது, அதை எப்படி கட்டுறாங்க என்ற சிந்தனாத்துக்கு ஒரு பிள்ளைக்காவது இருக்கா? இருந்தா இப்படி நடப்பாங்களா? இது வீடா இல்ல நாடக கொட்டையா? சின்னஞ்சிறுசிகள் தான், அதுகளுக்கு என்ன தெரியும்? இதுல எல்லாம் கூட நாம தலையிட்டா அதுகள் மனசே முறிஞ்சு போகும். கடவுளே,
நீங்க பேசாம இருங்க. என்ன ஆக போகுது? டேய் சந்துரு, ஏண்டா படிக்கிற பிள்ளைதானே நீ? இந்த நேரத்துல கொஞ்சம் உட்கார்ந்து படிச்சா என்னடா? உங்க அம்மாவை நீ தானடா காப்பாத்தணும். அவ இருக்கிற நிலைமை நினைச்சா ஒரு நிமிஷத்தையாவது வீணாக்க மனசு வருமாடா? ஒரு மாவனுக்கு கேட்டியாமா? இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்பதான் என் நிலைமை அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் விதவைங்கிறத சொல்லி காட்ட என் பிள்ளைதான் கிடைச்சானா? என்னை வச்சு காப்பாத்த இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடுங்க, நாங்க போயிடுறோம். அதுக்காக இப்படி நெத்தில நெருப்ப காட்ட வேண்டாம். என்னங்க நீங்க ஏன் வர வர இவனை மோசமாகிட்டு வரீங்க? அந்த பொண்ணை இப்படி கதற வெட்டுறது உங்களுக்கு நல்லா இருக்கா? நான் இப்ப என்ன சொன்னேன்? அட கடவுளே, இந்த வீட்டுல புத்தி சொல்ல கூட எனக்கு உரிமை இல்லை. இனிமே இந்த வீட்டுல வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல